ஓடிபின்னா என்னன்னு தெரியுமா? எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட். அதில் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் வந்தது. உங்கள் வீட்டில் யாரோ சாப்பாட்டுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உங்கள் வீட்டில் விசாரிச்சு பாருங்கள், யாரோ சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபோன் பண்ணிவிட்டு யாருமே ஆர்டர் பண்ணலைங்க அப்படின்னாங்க. ஐயோ என்ன பண்ணுறது, இவ்வளோ சாப்பாடு வீணாக போயிடுமே. சரி உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை சொல்லுங்கள், நான் ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறேன். அவர் சொன்னார். இந்த அம்மா என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா? நீ ஆர்டரை கேன்சல் பண்ணலனா போ, எனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இந்த அம்மா அவங்களோட ஓடிபியை கொடுத்தாங்க. அவ்வளோதாங்க. 10 நிமிஷம் ஆகிறதுக்குள்ளே, ஏன் 10 நிமிஷம், 2 நிமிஷத்துக்குள்ளே அவங்க அக்கௌண்ட்டில் இருந்த அத்தனை பணமும் போயிடுச்சு. இப்படி தான் யார் உங்களுக்கு எதுக்காக ஓடிபி கேட்டாலும் சொல்லவே சொல்லாதீங்க. ஓடிபிங்கிறது உங்கள் பீரோவில் இருக்க சாவி மாதிரி. சாவியை கொடுத்தீங்கன்னா திருடன் எடுத்துகிட்டு போயிடுவான். அதனால் ஓடிபி உங்களுக்கு மட்டுமானது, உங்கள் பீரோ சாவிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி அவேர்னஸ் வீடியோ பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.